தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தற்போது நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். சார், இசையா கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில இருந்துகிட்டு இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜி அங்கெல்லாம் போயிட்டாங்க. மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? சாரி, பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்காதீங்க. கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜி அங்கெல்லாம் போயிட்டாங்க. மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? சாரி, பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்காதீங்க. கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜி நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். மீண்டும் பிரதமராக மோடி ஜெயிப்பாரா என்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. செய்தியாளர்கள் மேலும் ஒரு சில கேள்விகளை எழுப்பினர். இதற்கும் பெரிய அளவில் பதிலளிக்காமல் அவர் கிளம்பி சென்றிருக்கிறார். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? சாரி, பொலிட்டிக்கல் கொஸ்டின். இமயமலைக்கு செல்லும் முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். மீண்டும் பிரதமராக மோடி ஜெயிப்பாரா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அரசியல் கேள்வி வேண்டாம் என்று கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்து சென்றிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். அண்மை செய்தியாக அதனை பார்க்கிறோம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.